பிக் பாஸ் ஐயா வந்து ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஜெஃப்ரி நீங்க வந்து உங்களோட பிளேயரை சூஸ் பண்ணலாம், சிவா நீங்க வந்து உங்க பிளேயரை சூஸ் பண்ணலாம்ங்கும் போது ஜெஃப்ரி ரயானை சூஸ் பண்றாரு. என் ஃபர்ஸ்ட் மைண்ட்ல இருந்தது ராணவ். ஓகே. என் மைண்ட்ல இருந்தது அருணே கிடையாது. என் மைண்ட்ல இருந்தது ராணவ். ஏன்னா ரயானுக்கும் ராணவுக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு சண்டை போச்சு, அது வேற. ஆனா ராணவ் வந்து என்கிட்ட முந்தின நாள்லாம் உட்காந்து ரொம்ப பேசியிருக்காரு. என்ன சொன்னாருனாக்கா, அண்ணா நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த கேம் விளையாட. ராணவ் சௌந்தர்யா 2 பேருமே சொன்னாங்க, ரொம்ப ஆசைப்பட்டோம் ப்ரோ, ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த கேம் விளையாட, ஆனா எங்களால முடியல, எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் விளையாடுவேன்னொன்னே ராணவுக்கு நான் அந்த சான்ஸ் கொடுக்கணும், எனக்காக அவன் டெஃபினட்டா அடிச்சு பிடிச்சாது விளையாடுவான்றது. ஆனா அருண் பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணுதான் தோணுச்சு, நம்மளுக்காக ஒருத்தன் கேமை தூக்கி போட்டு போயிட்டான், இப்ப நாளைக்கு நான் ஜெயிச்சேன்னா கூட, அருண் மூலியமா ஜெயிச்சேன்னா கூட எனக்கு மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன இருக்கும்னாக்கா, இவன் அருண் விட்டு கொடுத்ததுனால தான்டா சிவா ஜெயிச்சான்னு சொல்ல மாட்டாங்க, சிவா வந்து அருணை வச்சே ஜெயிச்சுக்கிட்டாரு, அவர் விட்ட கேமும் இவரும் ஜெயிச்சா மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா அருண் தானே வைக்கிறாரு கையால, இவரும் ஜெயிச்சா மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்கன்ற ஒரே ரீசன்னால நான் அருணை சூஸ் பண்ணேன். ஓகே.